எதுக்காக இவங்க நின்னுக்கிட்டு இருக்கான்? மறுபடியும் ஏதாவது வம்பு வளர்க்கலான்னு பிளான் பண்றாளோ? இவன் முகத்தை பார்க்காம இங்க இருந்து போயிடணும். ஆ நில்லு. இவ்ளோ அவசரமா எங்க போயிட்டு இருக்க? நான் ஒருத்திங்க நிக்கிறத பார்த்தோம் பார்க்காத மாதிரி போறது நல்லாவா இருக்கு? நாம என்ன அப்படியா பவானி பழகிருக்கோம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஆப்பு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. என்ன பாரதி, இன்னும் என்னெல்லாம் பண்ணலான்னு திட்டம் போட்டு வச்சிருக்க? இல்ல இப்ப என்ன பண்ண போற? ஐயோ சூப்பர் பவானி, நீதான் என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. இப்போ நான் வச்சிருக்கிற ஆப்பு என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும். ஆனா அதுக்கு நீ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். 10 9 8 7 6 5 4 3 2 1. இங்க பவானிங்கிறது யாரு? நான் தான். என்ன விஷயம்? பவானி, உண்மையை சொல்லணும்னா இப்ப நான் பிளான் பண்ணிருக்கிற விஷயத்துல எனக்கு பெருசா உடன்பாடு இல்ல. உனக்கு இதை விட பெருசா செய்யணும்னு நினைக்கிறேன். இது ஒரு சாம்பிள் தான். இன்னைக்கு இருக்குடி உனக்கு கச்சேரி. உன் காருக்கு வச்சிருக்கேன். உன்னை என்னென்ன பண்ணலான்னு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு ஒவ்வொன்னா பண்ண போறேன். நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. பட் பவானி, உனக்கு பெரிய ஆப் ரெடி. யோயோ பாத்தியா பாத்தியா? யோயோ பாத்து, யோ பாத்தியா பாத்தியா? என்னையா நீ வண்டி ஓட்டுற? இறங்க இறங்க. ராஸ்கல் வண்டி அப்படியே ஓட்டிட்டு போறான் பாத்தியா? யோ கான்ஸ்டபிள், வண்டி நம்பர் நோட் பண்ணு. இந்த மாதிரி ஆளுங்க பண்ற பிரச்சனையால ராத்திரி பூரா வேலை வேலைன்னு நின்று கடைசியில் என் பொண்டாட்டிக்கு எனக்கு பெரும் சண்டையா போச்சு. எல்லாம் என் நேரம். வாங்க போலாம். பவானி, உலகத்திலேயே எரிஞ்சு போன ஒண்ணுத்துக்கும் யூஸ் ஆகாத காருக்கு 2 லட்சம் ரூபாய் ஃபைன் கட்ட போற. இனி எது பண்ணாலும் கஷ்டம்தான் பவானி. என்ன பவானி அப்படி பாக்குற? உன் கண்ணாலேயே என்ன எரிச்சிடலான்னு பாக்குறியா? ஒரு குடும்பத்தை அழிக்க நினைக்கிற உனக்கே இவ்வளவு திமிர் இருக்கிறப்போ, என் சொந்த குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிற எனக்கு எவ்வளோ இருக்கும். இங்க பாரு, இனிமேலாவது உன் திட்டத்தெல்லாம் மூட்டை கட்டி ஒரு ஓரத்துல வச்சுட்டு ஒழுங்கா வாழ்ற வழிய பாரு. இப்போ காரை தான் எரிச்சிருக்கேன். அடுத்தது என் ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். நீ தாங்க மாட்ட பவானி. நீ பிறப்பிலேயே கிரிமினல் தான். ஆனா நான் அந்த கிரிமினலையே அழிக்க வந்தவன். என்ன அவ்வளோ சீக்கிரத்துல உன்னால எதுவும் பண்ண முடியாது. பார்த்துக்கிட்டே இரு, உன்னை ஓட ஓட விரட்டி காட்டுறேன். வர்த்தா, பாய். பாரதி, தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பவானி யாருன்னு தெரியாம என்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்க. பேப்பரை கசக்கன மாதிரி உன் வாழ்க்கை அழிச்சு காட்டுறேன்டி. இல்லைன்னா நான் பவானியே இல்லை.
கடவுளே, என்ன இது? உனக்கு விளக்கேத்தி சாமி கும்பிட்டு இருக்கிற இந்த நேரத்துல என் மனசுல குழப்பமா தாலி பறி போன மாதிரி விஷயம் வந்துட்டு போகுது. இதா அவ்வளோ நல்லது கிடையாது. அப்படின்னா ஆதிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? எதுவும் அப்படி நடக்க கூடாது, நடக்கவும் விடக்கூடாது. கடவுளே, வழி தெரியாம நிக்கிற எனக்கு நீதான் ஒரே துணை. உன்னை விட்டா எனக்கு வேற கதி இல்ல. ஆதிக்கு எந்த பிரச்சனையும் வராம நீதான் அவருக்கு பக்க பலமா இருந்து அவரை காப்பாத்தணும். சாமி, ஏதாச்சும் பிரச்சனையா? நான் இப்ப சொல்ல போற விஷயத்த நீ கொஞ்சம் பொறுமையா கேளுமா. நீ கொண்டு வந்த 2 ஜாதகத்தையும் நான் பார்த்துட்டேன். உன்னோட ஜாதகத்துல எந்த குழப்பமும் இல்லம்மா. ரொம்ப தெளிவா சுத்தமா இருக்குமா. ஆனா உன் புருஷனோட ஜாதகத்தை பார்க்கும்போதுதான் நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டம்மா. அவரோட ஜாதகத்துக்கு இன்னைக்கு மரண கண்டனம் வந்திருக்குமா. என்ன சாமி சொல்றீங்க? உண்மையதாம்மா சொல்றேன். நானே ஒரு நிமிஷம் இத பார்த்ததும் பதறி போயிட்டம்மா. உனக்கு அந்த கடவுள் தாமா அறிகுறியை காமிச்சிருக்காரு. அதனாலதான் நீ இப்ப என் முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்க. இப்ப என்ன பண்றது சாமி? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதம்மா. இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் மரண கண்டம் வந்துட்டு போகும். இப்படி ஒரு கண்டம் இருக்குன்னு தெரியாமலேயே அத கடவுள் அருளால கடந்து போற எத்தனையோ பேர் இங்க இருக்காங்க.